சேலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி மாநாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் வானை நிரள வைக்கும் சாகசம் 1500 ட்ரோன்களை கொண்டு நடைபெற்றிருக்கிறது. அதாவது வானில் ட்ரோன்கள் வண்ண விளக்குகளை ஒளிரவிட்டு தலைவர்களின் உருவப்படங்கள், தமிழகத்தின் வரைபடம், கலைஞரின் பேனா, கலைஞரின் கையெழுத்து என பின்னையே மிரள செய்திருக்கிறது இந்த ட்ரோன் கண்காட்சி. இதை தான் தற்பொழுது நமது நேரலையில் பார்த்து வருகிறோம். சமூக நீதி, சமத்துவம் பேசிய பெரியாரின் உருவப்படம், அனைவருக்கும் நல்லாட்சி தந்த கலைஞரின் உருவப்படம், தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் உருவப்படம். தந்தை பெரியாரின் கொள்கைகளை நோய் போக்கும் கசப்பு மருந்தை தேன் கலந்து தருவது போல் தமிழ் கலந்து தமிழர்களுக்கு தந்தார் ஒருவர். அவரை நடிகர் என்பர், நாடக வேந்தர் என்பர், சொல்லாற்றல் சுவை மிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பர். அத்தனையும் தனித்தனியே சொல்வதற்கு நேரமற்றோர் அண்ணா என்ற ஒரு சொல்லால் அழைக்கட்டும் என்றே அவர் அன்னை பெயரும் தந்தார். பெரியாரின் கனவுகளை சட்டமாக்க வேண்டும். அவரின் தத்துவங்கள் மக்கள் நல திட்டங்களாக மாறி கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேர வேண்டும். அண்ணா, பெரியார், கலைஞர், தளபதி ஸ்டாலின், பாரதிய ஜனதா அரண்டு நிற்கும் உதயநிதி ஸ்டாலின் போன்றோரின் உருவப்படங்கள் வானில் விண்ணில் ஜொலித்தன. மாற்றம் வேண்டும். ஒன்றியத்தில் மாநாடு மகிழ்ச்சி என்றால் அதைவிட மகிழ்ச்சி ஒன்றியத்தின் ஆட்சி மாறுவதே நம் அனைவரின் மகிழ்ச்சி. ஏனென்றால் மாநிலங்களின் சுயாட்சியை பறித்து ஒன்றிய அரசு தன்னாட்சி நடத்த எண்ணிக்கொண்டிருக்கின்றது. மாநிலங்களின் உரிமைகளை நசுக்க, மாநில நலனில் அக்கறை இல்லாமல் தான் தோன்றித்தனமாக ஆட்சி நடத்தி வரும் ஒன்றிய அரசுக்கு சாவுமணி அடித்திட அணி திரண்ட மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும். ஒன்றியத்தில் இந்த ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற செய்ய வேண்டும் திமுக கூட்டணி ஆட்சியை. மனிதர்களை மதத்தால் பிரித்து வெறுப்பு அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்திட நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். சமத்துவம், சகோதரத்துவம் பேணிட திராவிட மாடல் ஆட்சியை இங்கு நிலைநிறுத்திட நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக கூட்டணி ஆட்சிக்கு நாம் அனைவரும் சிந்தாமல் சிதறாமல் வாக்களிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் உரிமைகளும் என்றும் எப்போதும் நிலைத்திருக்கும். தமிழனாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம். தமிழ் வெல்லட்டும், தமிழர்கள் வெல்லட்டும். இந்த தமிழர்கள் இந்த நாட்டிற்கே ஒரு படிப்பினையாக என்றும் இருப்போம்.